நாங்கள் வந்து நெல்லிக்காயை வந்து கிராமத்து மக்கள் நிறைய வீணாக்கிட்டு இருந்தாங்க, துருவிட்டே இருக்கிறாங்க. இது வந்து சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. பெருசில் துருவணும். இந்த 2வது நாள் ஆகும்போது இந்த மாதிரி நெல்லிக்காய் மாறிடும். அது உப்புசமாக இருக்கிறது, அதே மாதிரி வாமிட் வர்றது, அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இது தலை உச்சியிலேருந்து பாதம் அடி வரைக்கும் நமக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேனில் குழச்சி சாப்பிடலாம். நைட்டில் தேனில் குழச்சி சாப்பிட்டீங்கன்னா இதை ஒரு 10 கிராமுக்கு தேனில் ஊற்றி இதை குழச்சி வாயில் சாப்பிட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் ஆண்கள் வந்து ரொம்ப எல்லா ஆண்களும் விரும்பி, குழந்தைகள்லேருந்து சின்ன குழந்தை ஆண்கள் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த போக போக தான் அது வரும். ஆனால் இதை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா பிள்ளைங்க முழுங்கினா கூட, சின்ன குழந்தைங்க முழுங்கினா கூட. லோகம்லே குடும்பம் அனைவருக்கும் லோகேஷின் பணிவான வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், சத்தியமாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் 92 புளியங்குடி என்ற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணாங்க, டோட்டல் லாஸ். அவங்க வீட்டில் அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் மட்டும் பண்ணி அது வேல்யூடேஷன் பண்ணலான்னு ஆரம்பித்தது தான் நெல்லிக்காய் அரிசியில் வேல்யூடேஷன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த புளியங்குடி என்ற கிராமத்தில் இருந்த வேல்யூஷன் ப்ராடக்ட் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் உலகமும் சப்ளை ஆகிட்டுருக்கு. அது என்ன ப்ராடக்ட்டு, அது எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ப்ரீஃபாக வீடியோ இருந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிதா இளங்கோவன். எங்களது ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் உள்ள புளியக்குடி அப்படிங்கிற கிராமத்தைச் சேர்ந்த ஒரே கிராமத்து பெண்மணி தான் நான். எங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஔவை இந்தியா என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட்டு ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் அப்படின்னா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ப்ளஸ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காய் என்று பார்த்திங்கன்னா கனின்னு சொல்லலாம், காயின்னு சொல்லலாம். அப்போ வந்து ஔவை அதியமானுக்கு கொடுத்த அந்த கனியை ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அந்த பேரை வந்து ஔவைன்னு பேர் சூட்டினோம். இப்போ வந்து அகல்னு நேம் வந்து மாறி வச்சுருக்கோம். எங்களுடைய பிராண்ட் நேம் வந்து அகல் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிராண்ட் நேம். நாங்கள் வந்து நெல்லிக்காயை வந்து கிராமத்து மக்கள் நிறைய வீணாக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து என்னென்ன செய்யலாம், என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் யோசித்தோம். அதை வெறும் நெல்லிக்காயாக சாப்பிட்றதை விட நெல்லிக்காய் வந்து இனிப்பு சுவை, உரப்பு சுவை, புளிப்பு அந்த மாதிரி விதமான சுவைகளில் நாங்கள் கொடுக்கணும்னு யோசித்தோம். ஆனால் மார்க்கெட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்க ஒரு சுவைக்கும் ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. நாங்கள் எங்களுடைய ப்ராடக்டில் பின்பக்கம் போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டாக தான் போட்டிருப்போம். அது வந்து எல்லாருமே சுவையை உணர்ந்து அதுக்கப்புறம் அதில் உள்ள மருத்துவ குணங்களை அவங்க சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஆத்மாத்மமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்ததுக்கப்புறம் புனிதத்தோடு சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுடைய ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனால் நெல்லிக்காய் யாருமே திரும்பி பார்க்குறதில்ல. அது புளிப்பாக இருக்குது, துவர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் தான் அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டா நல்லது அப்படின்னதுனால கொரோனாவுக்கு அப்புறம் நல்லாவே எங்களுக்கு வந்து மார்க்கெட் இருந்தது. அதுக்கு முன்னாடியும் நாங்கள் கொடுத்த சுவை வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் நேரடியாக அதை செய்யும்போது இன்னும் நல்லாவே இருக்குது அதோட மருத்துவ குணங்கள். இந்த நெல்லிக்காயில் நாங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் செய்கிறோம். இப்போ நெல்லிக்காயை வந்து தண்ணியில் கழுவுறாங்க. இப்போ இதில் ஒரு இது மட்டும் செஞ்சு காமிக்கிறோம். அதாவது நெல்லிக்காய் வத்தல். இது எப்படின்னா நெல்லிக்காய், மிளகு, உப்பு போடுறது. இப்போ இதை நெல்லிக்காயை கழுவிட்டாங்க. இப்போ இதை நெல்லிக்காயை துருவுறாங்க, துருவிட்டே இருக்கிறாங்க. இது வந்து சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. பெருசில் துருவணும். நல்லா துருவிட்டே இருக்கிறப்போ நமக்கு வந்து அதாவது என்னென்னா, இந்த நெல்லிக்காயில் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்கிறனால நெல்லிக்காயில் நம்ம எப்படி செஞ்சாலும், என்ன மாதிரி செஞ்சாலும் அதில் இருந்த மருத்துவ குணம் மாறவே மாறாது. இப்போ நீங்கள் நெல்லிக்காயை வேவிக்கவும் செய்யலாம், நெல்லிக்காயை வந்து பவுட்ராக்கலாம், நெல்லிக்காயை என்ன மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த நெல்லிக்காயை நாங்கள் பவுடரும் ஆக்குவோம். எப்படி ஆக்குவோம்னா, இப்போ சீவுறாங்க இல்லையா, இதை சீவுறதை அப்படியே காய வச்சிடுறது. காய வச்சோம்னா பவுடர் ஆகிடும். அது நெல்லிக்காய் பவுட்ரு. அந்த நெல்லிக்காய் பவுடரும் செய்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காயிலே இதே மாதிரி துருவிட்டு அதை பவுட்ராக்கிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு அதில் மசாலா ஐட்டமும் சேர்ப்போம். அதுதான் இந்த நெல்லிக்காய் பொடிங்கிறது, காரப்பொடி. இதில் மசாலா ஐட்டம். இப்போது நெல்லிக்காய் சீவிட்டாங்க இல்லையா, இப்போது இதில் மிளகு சேர்க்குறாங்க. பார்த்துக்கோங்க, மிளகு சேர்த்து அதை பிசைவிடுவாங்க. மிளகு, உப்பு போட்டு பிசைடுவாங்க.
இதை அப்படியே கையாலே பிசைடுவாங்க. பிசறி இதை நாங்கள் மாடியில் வெயிலில் காய வைப்போம். இப்போ நெல்லிக்காய் சீவிட்டோங்களா, இந்த நெல்லிக்காயை வந்து கீழே ஒரு சேலையை போட்டுட்டு அதில் தூவி விடுவோம். இப்போ அப்படியே தூவி விட்ட பிறகு அது நல்லா காயும். காய பிறகு இந்த 2வது நாள் ஆகும்போது இந்த மாதிரி நெல்லிக்காய் மாறிவிடும். அது போட்டது இப்போ 2வது நாள் இப்படி ஆயிரும். இது 2வது நாள் நல்லா காஞ்சிரும். 3ஆம் நாள் வரும்போது அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் காமிக்கிறேன். அது நம்ம 2ஆம் நாள் ப்ராசஸ் முடித்தோமா, 3ஆம் நாள் ஆன பிறகு இந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போது இந்த நெல்லிக்காய் வந்து வத்தல். இது வந்து அதாவது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம், எனர்ஜியை கொடுக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போது நெல்லிக்காயில் நாங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்கிறோன்னு சொன்னோம். இப்போ நெல்லிக்காயில் என்னென்ன பண்ணுறோங்கிற சொல்லிடுறேன். தேன் நெல்லிக்காய், நெல்லிக்காயிலே வந்து நாட்டு சக்கரை போட்டது, நெல்லிக்காயிலே காரப்பொடி, நெல்லிக்காயில் மிளகு உப்பு போட்டது, நெல்லிக்காயில் வந்து பியூர் பொடி, நெல்லிக்காயில் பால் பொடிங்க. இப்போ நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காயுடைய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துங்க. ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதிகப்படுத்தும். ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதிகப்படுத்தும். குழந்தைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது, அதை சரி பண்ணும். முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இலை நேரம் இருக்குன்னா அதை சரி பண்ணுங்க. இதுதான் தேன் நெல்லிக்காயோட மருத்துவ குணங்க. நெல்லிக்காயில் வந்து இது நாட்டு சர்க்கரை போட்ட நெல்லிக்காய். இந்த நாட்டு சர்க்கரை நெல்லிக்காயோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுங்க. நெல்லிக்காயில் இது வந்து காரப்பொடி. இந்த நெல்லிக்காய் காரப்பொடி எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நாங்கள் சீவி காமிச்சோம் இல்லையா, அதேமாதிரி சீவிட்டு பவுடர் ஆக்கின பிறகு இதில் மசாலா ஐட்டம் நெல்லிக்காய், பூண்டு, பெருங்காயம், மிளகு, மிளகாய், வெந்தயம், உப்பு எல்லாமே ஆட் பண்ணி இதை வந்து காரப்பொடியாக மாற்றுறோங்க. இந்த காரப்பொடியோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா சுடுசோரில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரீ மோஷன் வரும். கேஸ் ப்ராப்ளம்ஸ்னால் கண்ட்ரோல் ஆகும். பசியை வந்து நல்லா தூண்டுங்க. இதுதான் இந்த நெல்லிக்காய் காரப்பொடியோட பலன்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் துருவின நெல்லிக்காயோட மிளகு உப்பு போட்ட நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து சர்வரோக நிவாரணி. இது தலை உச்சியிலேருந்து பாதம் அடி வரைக்கும் நமக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணுங்க. இதில் வந்து தலைவலிக்குது அப்படின்னா இதை வாயில் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் தலைவலி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இதை 1 வருஷத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்தினாங்கன்னா ஒரு பக்கம் தலைவலியே வராதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சளி பிடிக்குது, மூக்கு அழைப்பு இருக்குது, மூக்கில் தண்ணியாக ஊற்றுது, மூக்கில் தண்ணியாக ஊற்றுது, என்னால் நிப்பாட்டவே முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை ரெகுலராக ஒரு நாளைக்கு 10 கிராம் 5 முறை பிரித்து போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூக்கில் தண்ணி ஊற்றுறது ஆட்டோமேட்டிக்காக நின்றுங்க. அது இல்லாமல் நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிக்கிறது, செரிமானம், அதாவது சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, பெண்கள் வந்து மாதவிடாய் சமயங்களில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ மாதவிடாய் சமயத்துக்கு இதை பயன்படுத்தினாங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷ்னராக இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து கர்ப்பிணியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் அடிக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, வாமிட்டிங் வர நேரத்தில் இதை வாயில் போட்டுக்க சொல்லுங்க. வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி சக்கரை வியாதி இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டு வரலாம். அவ்வளோவுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி கார் ட்ரைவ் பண்ணுறாங்க, லாங்காக போயிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்க லாங்காக போகிறவங்களுக்கு தூக்கம் வரும். ராத்திரியில் போயிட்டு இருக்கும்போது தூக்கம் வரும். அப்போ தூக்கம் வரப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த நெல்லி வத்தல் அப்படியே வாயில் போனால் சுருன்னு ஏறும், அவங்களுடைய தூக்கம் அப்படியே நின்று போயிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டரில் இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும். அப்போ இது அந்த நேரத்தில் கையில் அவங்க வச்சுக்கிட்டு இதை வாயில் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் போயிடுங்க. அது மாதிரி ஒன்றுக்கு இன்னொன்று சொல்லப்போனால், செயின் ஸ்மோக்கர், பான் பழ பழக்கம், புகையில போடுற பழக்கம் இருக்குது. இதை நான் நிப்பாட்டணும், என்னால் முடியவே இல்லை அப்படிங்கிற என்ன செய்யலாம்னா, இதை அழகாக என்ன செய்யலாம், கையில் வச்சுக்கிட்டு இதை வாயில் போட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த பழக்கத்தை மாற்றலாம். உடம்பும் ஆரோக்கியமாகும், எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நெல்லிக்காயிலே வந்து பொடி பண்ணுறோங்க. இந்த நெல்லிக்காய் பொடி வந்து என்ன அப்படின்னா, யூரினில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்து கிரியாட்டினின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக குறைங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லதுங்க. மோஷன் ஃப்ரீயாக போகும். வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணு ஆற்றுங்க. இதை தண்ணியிலையும் குடிக்கலாம், வெந்நீரில் போட்டு குடிக்கலாம், தயிர் மோரில் ஊற்றி குடிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேனில் குழச்சும் சாப்பிட்லாம். நைட்டில் தேனில் குழச்சி சாப்பிட்டிங்கன்னா இதை ஒரு 10 கிராமுக்கு தேனில் ஊற்றி இதை குழச்சி வாயில் சாப்பிட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணு ஆறுங்க. இது அவ்வளோவுக்கு ரொம்ப அருமையான மருத்துவ குணம் உள்ளதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நெல்லிக்காயிலே நாங்கள் பல்பொடியும் பண்ணியிருக்கோம். நெல்லிக்காய், கருவேலப்பட்டை, கிராம்பு, மிளகு, உப்புங்க. நீங்கள் இதை வந்து பண்ணிங்கன்னா பல்கரை போகும், பல் கூச்சம்,
பல் வலி, பல் ஆடுறது, ஈறு வீக்கம், இரத்த கசிவு, இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் இருக்காது. இப்போ நீங்கள் இந்த பல்பொடியை பயன்படுத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேஸ்ட்லாம் பயன்படுத்துகிறோம், எல்லா பேஸ்ட்டும் எந்த பேஸ்ட் பயன்படுத்தினாலும் நுரையீரல் பாதிப்பு வருங்க. அது மைல்டாக தான் தெரியும், சின்ன இப்போ இளம் வயசில் தெரியாது, போக போக தான் அது வரும். ஆனால் இதை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா பிள்ளைங்க முழுங்கினா கூட, சின்ன குழந்தைங்க முழுங்கினா கூட எந்த ஒரு பாதிப்பும் இதில் இருக்காது. நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் தான் இது. இதனால் மக்களுக்கு நல்லது. அதே மாதிரி மாதவிடாய் சமயங்களில் பெண்களுக்கு இரத்த கசிவு இருக்கும், பல்லில் இரத்த கசிவு வந்துக்கிட்டு இருக்கும். அந்த இரத்த கசிவை சுத்தமாக ஸ்டாப் பண்ணுங்கள். அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது தாங்க இந்த நெல்லிக்காய் பல்பொடி. ஆக நாங்கள் நெல்லிக்காயில் மதிப்பு கூடின பொருட்கள் மொத்தம் 6 பொருளுங்க. இது இல்லாமல் நெல்லிக்காயில் என்னென்ன பண்ணலான்னா, நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணலாம், நெல்லிக்காயில் வந்து மிட்டாய் செய்யலாம், நெல்லிக்காய் சாக்லேட் செய்யலாம், அதுமாதிரி நெல்லிக்காயிலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஜாம் செய்யலாம். இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குதுங்க. அதனால் எல்லோரும் இந்த பொருட்களை உங்கள் வீட்டில் யாரெல்லாம் நெல்லிக்காய் வாங்கினா பச்சையாக சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி பொருட்களை வாங்கி சாப்பிட்டு இது பண்ணலாம். இதில் எங்களுடைய இது இல்லாமல் நாங்கள் மற்ற பொருட்களும் செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா, எங்கள் இதில் மாங்காய் தொங்குது பார்த்திங்களா, இதை வந்து வத்தலாக செய்கிறோம். இது மாங்காய் வத்தல். இதில் வந்து உப்பும் மாங்காவை நல்லா காய வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இதில் மருத்துவ குணம் என்ன? இதில் மருத்துவ குணம் தாங்க. இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஊறுகாய் சாப்பிட்டா ப்ரெஷர் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் நெல்லிக்காய் இந்த இதில் வந்து ஊறுகாயை சாப்பிட்டிங்கன்னா நாக்கு ஊறும். அந்த உமிழ்நீர் சுரக்குது பார்த்திங்களா, அந்த உமிழ்நீர் வந்து இதுக்கு மருந்துங்க, எல்லாத்துக்கும் மருந்துங்க. அதேமாதிரி அது மட்டும் இல்லைங்க, நார்த்தங்காயில் பண்ணுறோம். நார்த்தங்காலையும் அதேமாதிரி தான், உப்பு மிளகு. இந்த நார்த்தங்காயோட மருத்துவ குணம் என்ன பார்த்திங்கன்னா, இது வயிறு உப்புசமாக இருக்கிறது, அதேமாதிரி வாமிட் வர்றது, அதுமாதிரி நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த நார்த்தங்காய். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் விளைவிக்கிறோங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது பார்த்திங்களா, எங்கள் வயலில் விளைவிக்கிறோம். இதில் வந்து எந்த ரசாயன உரங்களோ எதுவுமே கிடையாதுங்க. இதில் நாங்கள் வந்து முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, இந்த இதில் மாப்பிள்ளை சம்பா அரிசியும் பண்ணுறோம், மாப்பிள்ளை சம்பா அவலும் பண்ணுறோங்க. இது வந்து சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடல் எடையை குறைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆரோக்கியமான உணவுங்க. இது ஆண்கள் வந்து ரொம்ப எல்லா ஆண்களும் விரும்பி, குழந்தைகள்லேருந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்றப்ப அவங்களுடைய மருத்துவ குணம் அவ்வளோ இதில் இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோவுக்கு நல்லது. அது ஏன் இதுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு சொன்னால், அந்த மாப்பிள்ளை சம்பா பேர் ஏன் அப்படி வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் இளவட்டக்கல் அப்படிங்கிறத தூக்கணும். அப்போது அதுக்கு தெம்பு வேணும் இல்லைங்களா, அப்போ என்ன செய்வாங்களாம், இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோட நீராகாரம் அதை ஒரு 48 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டாலே அதை தூக்கும். அந்த அளவுக்கு இதில் வீரியம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, மாப்பிள்ளை சம்பா பண்ணுறோம், கருப்பு கவுனி அரிசி பண்ணுறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசர்கள் சாப்பிட்ட உணவுங்கிறாங்க. இது இப்போ நம்மளுமே சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு எளிமையாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நெல்லிக்காய் இந்த வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். கர்ப்பிணி பெண்களுக்கு அவ்வளோவுக்கு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லது. எப்படி மாப்பிள்ளை சம்பா அரிசியுடைய பலன் என்னவோ அதே பலன் தான் இதுலேயும் இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் இது இல்லாமல் நாங்கள் நிறையா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இது இப்போ பண்ண ஆரம்பித்தோன்னே எங்களுக்கு அப்புறம் கேரட்டில் நாங்கள் அதேமாதிரி நெல்லிக்காய் எப்படி சீவி மிளகு உப்பு போட்டு காய்க்கிறோமோ கேரட்லேயும் பண்ணுறோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் சத்து மாவு பண்ணுறோம். இந்த சிறுதானிய சத்து மாவு என்ன அப்படின்னா, சிறுதானியங்கள் மட்டும் இல்லாமல் காய்கறிகள் சேர்க்குறோம், நெல்லிக்காய் சேர்க்குறோம், மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்க்குறோங்க. இதில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பசிக்கும். அவங்களுக்கு பசி வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு சொன்னாலே பசி தான். அந்த பசி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட்டுப்படுத்தி கொடுக்குங்க. இப்போது இது இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா, அன்னாச்சி பழத்தில் மதிப்பு கூட்டுறோம், பப்பாளி பழத்தில் மதிப்பு கூட்டுறோம், கேரட்டில் மதிப்பு கூட்டுறோம், எல்லா இதுலேயும் மதிப்பு கூட்டுறோங்க. அதாவது மதிப்பு கூட்டினா மட்டும்தான் ஒரு பொருளை வந்து நம்ம வந்து நம்ம பொருளை விளைய வைக்கிறது பெரியது இல்லைங்க, விஷயம் இல்லைங்க. விளைய வச்சுருவோம், தக்காளி 1 ரூபாய்க்கு எடுப்பாங்க, ஆனால் அதில் நமக்கு என்ன லாபம் இருக்குது, நஷ்டம்தான் போடுவோம். ஆனால் அதையே நம்ம ஒரு மதிப்பு கூட்டி ஒரு ஜாமாக வைக்கிறோம், ஒரு ஊறுகாயாக வைக்கிறோம், தக்காளி ஊறுகாய், தக்காளி தொக்கு, தக்காளியில் ஜாம், இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டினோம்னா நம்மளுடைய பொருளாதாரமும் உயரும். இது நம்ம விவசாயிகள் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம ஒரு பொருளை செஞ்சோம் அப்படின்னா செய்கிறது மட்டும் பண்ணக்கூடாது, மதிப்பு கூட்டணும், நாமே அதை விற்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இதை இடைத்தரகர்களுக்கு கொண்டு போகக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியங்க. இடைத்தரகர்கள்ட்ட போகாமல் இதை நம்ம கொண்டு போயிட்டோம்னா நம்ம பெரிய வெற்றி பெறுவோம், நம்ம தான் பெரிய வெற்றியாளர்.
இப்போது உங்களுக்கு இந்த இதில் பற்றிய பொருட்கள் வேணும், என்ன வேணும், இதெல்லாம் வேணும், என்ன வேணும் அப்படி தகவல் வேணும்னு சொன்னீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் என்னென்னா 9487729134. இன்னொரு அலைபேசி எண் வந்து 9443129134. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா? ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட நிறைய பேர் கூச்சப்படுறோம். காரணம் என்னன்னா அதோட சுவை அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்க நெல்லிக்காவை ஐயா வந்து நிறைய வேல்யூஷன் மாதிரி பண்ணுறாங்க. கிட்ட 13 ப்ராடக்ட் வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த நெல்லிக்காய் நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியம் நிச்சயம் மாற்றம் இல்லை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க. உங்களோட உங்கள் லோகேஷ். டாடா, பாய், see you.